Hi friends, welcome back to our channel Priyanka's Chamber. நம்ம சேனல்ல இப்போ UGTRB சிலபஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ யூனிட் 1 தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏஜ் ஆஃப் சார்சர் டு கான்டெம்பரரி ஏஜ் வரைக்கும் நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஹட்சன் புக் தான் வந்துட்டு ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இந்த சேனலில். அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, நம்ம சேனலில் ஆல்ரெடி யூஜி பிஜி அண்ட் பாலிடெக்னிக் டிஆர்பி ரிலேட்டட் வீடியோஸ் இருக்குது. இஃப் யூ வாண்ட் நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கலாம். அண்ட் நம்ம சேனலில் வர அப்டேட்டட் வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹட்சனோட ஹெல் புக்கில் இருக்கிற தி டெவலப்மெண்ட் ஆஃப் தி ட்ராமா டு 1561 இந்த சாப்டர் தான் பார்க்க போகிறோம். தி பிகினிங்ஸ் ஆஃப் தி இங்கிலீஷ் ட்ராமா மிராக்கிள் பிளேஸ். ஸோ அந்த இனிஷியல் பீரியடில் வந்துட்டு இங்கிலீஷ் ட்ராமாவை எப்படி நேம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மிராக்கிள் பிளேஸ் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. மிராக்கிள் பிளேஸ் அப்படின்னாலே மிஸ்ட்ரி பிளேஸ் அப்படின்றது வந்துட்டு நமக்கு ஞாபகத்து வரும். ஸோ மிராக்கிள் பிளேஸ்னா என்ன, மிஸ்ட்ரி பிளேஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். Attempts have been made to distinguish between mysteries and miracle plays on the ground that strictly speaking the former dealt with the subjects taken from the Bible, the latter with the lives of the saints. ஸோ இந்த மிஸ்ட்ரி பிளேஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பைபிளில் உள்ள சப்ஜெக்ட்ஸ் பற்றி பேசுகிறது, அதோட இன்சிடென்ட்ஸ் கேரக்டர்ஸ் பற்றி பர்ஃபார்ம் பண்ணுறத மிஸ்ட்ரி பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த மிராக்கிள் பிளேஸ்னா என்ன அப்படின்னா, செயின்ஸ் இருக்காங்களே அவங்களோட லைஃப்ஸ் அவங்களோட சாக்ரிஃபைஸ் பற்றி பர்ஃபார்ம் பண்ணுறத மிராக்கிள் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் டிஸ்டிங்ஷன் இஸ் அக்செப்டட் ஆன் த கான்டினென்ட் பட் ஹஸ் நெவர் பீன் எஸ்டாப்ளிஷ்ட் இன் இங்கிலாந்து where the current name for the religious drama in general has been miracle play. இந்த மிஸ்ட்ரீஸ் அண்ட் மிராக்கிள் பிளேஸ் அப்படின்ற கிளாசிஃபிகேஷனை வந்துட்டு யூரோப்பியன் கான்டினென்ட்ல உள்ள ஆல் அதர் கண்ட்ரீஸ் எக்ஸப்ட் இங்கிலாந்து வந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ரிலீஜியஸ் ட்ராமா எந்த ஃபார்மில் இருந்தாலும் எதை பற்றி பேசியிருந்தாலும் அது மிராக்கிள் பிளே தான் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் மிராக்கிள் பிளே அப்படின்றது தான் இருக்குது, மிஸ்ட்ரி பிளேன்னு ஒன்று கிடையாது. The history of English drama takes us back to the century succeeding the coming of the Normans. The earliest mention of any dramatic representation in this country referring to a performance of a Latin play in honor of Saint Catherine at Dunstable about 1110. ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் ட்ராமாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போலேருந்து பார்க்கணும் கன்சர்ன் பண்ணணும் அப்படின்னா, நார்மன்ஸ் வந்துட்டு இங்கிலாண்டை வந்துட்டு ரூல் பண்ண வந்தாங்க இல்லையா, கான்கர் பண்ண வந்தாங்க இல்லையா, அந்த டைம்லேருந்தே நம்ம வந்து நோட் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் ஏர்லியஸ்ட் மென்ஷன் ஒரு ட்ராமாட்டிக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இங்கிலாண்டில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது அப்படின்னா ஒரு லாட்டின் பிளே தான் அப்படின்றாங்க. ஸோ இன் ஆனர் ஆஃப் செயின்ட் கேத்ரின் அப்படின்றாங்க. ஸோ செயின்ட் கேத்ரின் அப்படின்ற ஒருத்தவங்களை ஆனர் பண்ணுறதுக்காக பண்ண அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்துட்டு ஏர்லியஸ்ட் நோன் பிளே பர்ஃபார்ம்ட் இன் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ எங்கே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டன்ஸ்டேபிள் அப்படின்ற பிளேஸில் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 1110 AD தான் இந்த பர்ஃபார்மன்ஸ் இந்த பிளே வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க, லாட்டினில் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இந்த செயின்ட் கேத்ரின் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா, ஸோ இவங்களோட ஃபுல் நேம் வந்துட்டு செயின்ட் கேத்ரின் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா. இவங்க வந்துட்டு 4th centuryல இருந்த ஒரு செயின்ட். 287 AD to 305 AD வரைக்கும் இருந்திருக்காங்க. ஸோ பை த டைம் ஆஃப் த நார்மன் கான்கஸ்ட் a form of religious drama which in the first instance had evolved out of the rich symbolic liturgy of the church had already established itself in France, and as a matter of course it soon found its way into England. ஸோ அந்த நார்மன் கான்கஸ்ட் டைம்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபார்ம் ஆஃப் ரிலீஜியஸ் ட்ராமா வந்துட்டு இவால்வ் ஆகி வந்திருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னா, சர்ச்சில் வந்துட்டு ஒர்ஷிப் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த ஒர்ஷிப்பில் ஒரு பர்டிகுலர் ரிச்சுவல் நடந்திருக்கு. ஸோ அந்த ரிச்சுவல் என்ன அப்படின்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஸோ அந்த டைமில் அதுக்கு பிளேனோ மொராலிட்டி பிளேனோ வந்துட்டு நேம் பண்ணல, சர்ச்சில் ஒரு ஒர்ஷிப்போட ஒரு பாட்டு தான் வந்துட்டு இந்த பர்ஃபார்மன்ஸாக இருந்திருக்கு. ஸோ அதை தான் இப்போ நம்ம வந்துட்டு ட்ராமா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒரு ட்ரெடிஷன் கன்வென்ஷன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஃப்ரான்ஸில் தான் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா இங்கிலாந்துலேயும் இந்த கன்வென்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகி வந்திருக்கு. இட்ஸ் பர்பஸ் வாஸ் டைரக்ட்லி டைடாக்டிக். ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, டைரக்டாக வந்து மாரல் வந்துட்டு வர்ற பீப்புளுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், இதான் இதோட பர்பஸ். தட் இஸ் இட் வாஸ் த ஒர்க் ஆஃப் எக்லிசியாஸ்டிக்கல் ஆத்தர்ஸ். ஸோ மாரல் பர்பஸை வந்து பீப்புளுக்கு சொல்லணும் அப்படின்னாலே அது சர்ச்சில் தான் வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை சொல்கிறது யாராக இருக்கும், டீச் பண்ணுறது இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது யாராக இருக்கும் அப்படின்னா எக்லிசியாஸ்டிக்கல் பீப்புள் தான். ஸோ சர்ச்சில் இருக்க பீப்புள் தான் வந்துட்டு ஆத்தர்ஸாகவும் இருந்திருக்காங்க. who used it as a means for instructing the unlettered masses in the truths of their religion. ஸோ இவங்க ஏன் இந்த பர்ஃபார்மன்ஸ் ஃபார்ம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க டு இன்ஸ்ட்ரக்ட் பீப்புள் அப்படின்னா, இந்த அன்எஜுகேட்டட் பீப்புளுக்குலாம் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் மூலமாக தான் வந்துட்டு இவங்களுக்கு அந்த மாரல் டீச்சிங் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்துட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க பிலீவ் பண்ணியிருந்திருக்காங்க அந்த டைமில். ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் தான் வந்துட்டு ஒரு பர்ஃபெக்ட் மீடியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிலீவ் பண்ணியிருந்திருக்காங்க இந்த சர்ச் பீப்புள் எல்லாருமே. டு பிகின் வித் த சர்ச் ஹேட் திஸ் ட்ராமா அண்டர் கம்ப்ளீட் கண்ட்ரோல். ஸோ சர்ச் தான் வந்துட்டு இந்த ட்ராமா இதோட இந்த ஆத்தர்ஷிப்பு அது ஆக்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு சர்ச்சோட கண்ட்ரோலில் தான் இருந்திருக்கு ஃபுல்லாக. பர்ஃபார்மன்ஸஸ் were given in the sacred buildings themselves. ஸோ
சர்ச்சில் தான் சீக்ரெட் பில்டிங் அப்படின்னாலே சர்ச் தான் இல்லையா, சர்ச்சில் தான் வந்துட்டு இந்த பர்ஃபார்மன்ஸும் வந்துட்டு நடந்திருக்கு. தி ப்ரீஸ் வேர் த ஆக்டர்ஸ், ஆல்ரெடி பார்த்த மாதிரி ப்ரீஸ் தான் ஆக்டர்ஸாக இருந்திருக்காங்க. இந்த லாங்குவேஜ் எம்ப்ளாய்ட் வாஸ் த லாட்டின் ஆஃப் த சர்வீஸ். ஸோ லாட்டினில் தான் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இந்த பர்ஃபார்மன்ஸஸ்க்கு. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் சாப்டர்ஸில் பார்த்த மாதிரி போய்ட்ரி அண்ட் ப்ரோஸ் மட்டும் கிடையாது, இந்த பர்ஃபார்மன்ஸுமே வந்துட்டு பிளேயுமே வந்துட்டு லாட்டினில் தான் இருந்திருக்கு. ஜென்ரலாக ரிலீஜியஸ் மேட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு லாட்டினில் தான் வந்துட்டு அந்த டைமில் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் ஆஸ் த மிஸ்ட்ரி ஆர் மிராக்கிள் பிளே ஆஸ் இட் வாஸ் கால்ட் இன்க்ரீஸ்ட் இன் பாப்புலாரிட்டி அண்ட் on great occasions larger and larger crowds thronged about the church, it became necessary to remove the stage from the interior of the building to the porch. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் நடக்குது அப்படின்னாலே நிறைய பீப்புளுக்கு வந்துட்டு தெரிய வரும். ஸோ வேரியஸ் பிளேசஸ்லேருந்து பீப்புள் வந்துட்டு வர ஆரம்பித்தாங்க. எஸ்பெஷலி ஒரு கிரேட் அக்கேஷன், ஒரு ஃபெஸ்டிவல், இந்த மாதிரி டைமில் நிறையா பீப்புள் வந்துட்டு க்ரௌடாக வர ஆரம்பிச்சிருக்காங்க சர்ச்சுக்குள்ளே. ஸோ சர்ச்சுக்குள்ளே இடம் வந்துட்டு சஃபிஷியண்ட்டாக இல்லை. ஸோ அதனால சர்ச்சுக்குள்ளே நடந்துட்டு இருந்த அந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு சர்ச்சை விட்டு வெளியில் போர்ச்சில் வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஆக்டர்ஸ். லேட்டர் இட் வாஸ் டேக்கன் ஃப்ரம் த போர்ச் இன் டு த சர்ச் யார்ட் அண்ட் ஃபைனலி ஃப்ரம் த பிரசிங்ஸ் ஆஃப் த சர்ச் ஆல் டுகெதர் டு த வில்லேஜ் கிரீன் ஆர் த சிட்டி ஸ்ட்ரீட். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இன்னும் பீப்புள் வர ஆரம்பிச்சாங்க. க்ரௌட் இன்க்ரீஸ் ஆக பிளேசஸ் வந்துட்டு சஃபிஷியண்ட்டாக இல்லை அப்படிங்கிறதுக்காக போர்ச்லேருந்து சர்ச் யார்டுக்கு வர ஆரம்பித்தாங்க அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஆக்டர்ஸ். அண்ட் அதுக்கப்புறமா அந்தந்த ஊருக்கு இல்லை வில்லேஜஸ்க்கே போயிட்டு பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இந்த ஆக்டர்ஸ் எல்லாருமே. Laymen at the same time began to take part in the performances and presently they superseded the clerical actors entirely, while the vernacular tongue, first French then English, was substituted for the original Latin. So layman அப்படின்னா ஒரு காமன் பீப்புள் கூட காமன் மென் கூட இந்த பர்ஃபார்மன்ஸஸில் வந்துட்டு ஆக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ லிட்டில் டெவலப்மெண்ட் க்ரோத் இருந்திருக்கு இந்த பிளேஸில். நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா கம்ப்ளீட்டாக ப்ரீஸ்லாம் வந்துட்டு ஆக்ட் பண்ணுறது கிடையாது. அவங்க வந்துட்டு வித்ட்ரா ஆகிட்டு மெயின்லி வந்துட்டு லேமன் மட்டும்தான் வந்து, அதாவது காமன் பீப்புள் மட்டும்தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இந்த பிளேஸில். ஸோ அந்த லாங்குவேஜும் வந்து எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு லாட்டின்லேருந்து ஃப்ரெஞ்சாக மாறிச்சு, அதுக்கப்புறம் இங்கிலீஷ். ஸோ அவங்களோட ஓன் வெர்னாக்குலர் லாங்குவேஜ்லேயே வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ லேமன் காமன் மென் அப்படின்னாலே அவங்களோட ஓன் லாங்குவேஜில் தான் வந்துட்டு அவங்க பர்ஃபார்ம் பண்ண முடியும். பட் த ரிலீஜியஸ் ட்ராமா இன் இங்கிலாந்து டிட் நாட் ரீச் இட்ஸ் ஹைட் till the 14th century, from which time onward at the festival of Corpus Christi in early summer, miracle plays were represented in nearly all our large towns in great connected sequences or cycles. ஸோ என்னதான் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருந்தாலும், அதாவது ஆக்டர்ஸ் வந்துட்டு ப்ரீஸ்டாக இருந்துட்டு அதுக்கப்புறம் லேமன்னா காமன் மென்னாக ஆனாங்க, லாங்குவேஜ் மாறிச்சு, அவங்க பர்ஃபார்ம் பண்ணுற பிளேஸ் மாறிச்சு, இது எல்லாமே கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருந்தாலும் 14th century வரைக்குமே பெருசாக டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்றாங்க. ஸோ ஏன் அப்படின்னா இந்த 14th centuryல என்ன நடந்திருக்குன்னா கார்பஸ் கிறிஸ்டி அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல், ஸோ கிரைஸ்ட்டை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுற மாதிரி, அவரோட சாக்ரிஃபைஸை செலிப்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபெஸ்டிவல் தான் இந்த கார்பஸ் கிறிஸ்டி. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் அப்போ மெயின்லி வந்துட்டு நிறைய மிரக்கல் பிளேஸை வந்துட்டு அவங்க ஆல்மோஸ்ட் இங்கிலாண்டில் உள்ள எல்லா லார்ஜ் டவுன்ஸ்லேயுமே போய் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி சீரீஸ் ஆஃப் சைக்கிள்ஸ் ஆஃப் பிளேஸை வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த 14th centuryக்கு அப்புறமா தான் வந்துட்டு இந்த மிரக்கல் பிளேஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டாக ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்றாங்க. Arranged to exhibit the whole history of the fall of man and his redemption, these Corpus Christi plays are collective mysteries, as they are sometimes called, were apportioned among the trading guilds of the different towns, each one of which took charge of its own particular play, and their performance occupied several days. So இந்த miracle playsல என்னென்ன சப்ஜெக்ட் மேட்டர் எதை பற்றிலாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் அந்த கிரியேஷன் ஆஃப் மேன், அதுக்கப்புறம் ஃபால், அதுக்கப்புறம் ரிடம்ஷன், இதை பற்றிலாம் பேசிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான இந்த சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் தீம்ஸை வந்துட்டு கார்பஸ் கிறிஸ்டி பிளேஸ் அப்படின்னு சொல்லி நேம் பண்ணியிருக்காங்க. ஆர் கலெக்டிவ் மிஸ்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சம்டைம்ஸ். அண்ட் இந்த பிளேஸ் எல்லாமே, இந்த சைக்கிள்ஸ் சீரீஸ் ஆஃப் பிளேஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த ட்ரேட்ஸ் பீப்புள் இருக்காங்க இல்லையா, கில்ஸ்மேன் சொல்லுவோம்ல. கில்ஸ்மேன் அப்படின்னாலே ஒரு காமனாக போய் ஒரு குரூப்பாக போய் ஒர்க் பண்ணுறவங்க தான் கில்ஸ்மேன் சொல்லுவோம். இந்த கில்ஸ்மேன் எல்லாருமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் டவுன்ஸில் இருக்கிற கில்ஸ்மேன் வந்துட்டு ஒவ்வொரு குரூப்புமே வந்துட்டு ஒவ்வொரு பிளேயை வந்துட்டு பிரிச்சுட்டு இவங்க எல்லா டவுன்ஸ்க்குமே போயிட்டு இவங்களோட ஓன் பிளேயை வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இது வந்துட்டு ஒரு செவரல் டேஸ்க்கு நடந்திருக்கு. ஸோ இந்த கார்பஸ் கிறிஸ்டி இந்த ஃபெஸ்டிவல் அப்போ செவரல் டேஸ்க்கு இந்த பர்ஃபார்மன்ஸஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க ஆல் ஓவர் த இங்கிலாந்து. 4 of these cycles have come down to us complete. The Chester cycle of 25 plays, the Coventry of 42 plays, the Wakefield of 31 plays, and the York of 48 plays. ஸோ இந்த சீரீஸ் ஆஃப் சைக்கிள்ஸ்னு சொன்னோம் இல்லையா, இதில் ஒரு 4 சைக்கிள்ஸ் என்னென்ன அப்படின்னா அந்த செஸ்டர் சைக்கிள், இதில் வந்துட்டு 25 பிளேஸ் இருந்திருக்கு. அந்த கவென்ட்ரி சைக்கிளில் 42 பிளேஸ் இருந்திருக்கு. வேக்ஃபீல்ட் சைக்கிளில் வந்துட்டு 31 பிளேஸ், அண்ட் ஆர்க்
சைக்கிளில் வந்துட்டு 48 plays இருந்திருக்கு. Each of these begins with the creation of the world and the fall of man, and after dealing with such prophetic themes as the flood, the sacrifice of Isaac and the exodus from Egypt, goes on to elaborate the last scenes in the life of Christ, the crucifixion, resurrection, ascension, and closes with the large judgment. இந்த மாதிரி சீரீஸ் ஆஃப் சைக்கிள்ஸ் ஆஃப் பிளேஸில் வந்துட்டு எதை பற்றி இவங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எதுலேருந்து பிகின் பண்ணுறாங்கன்னா கிரியேஷன் ஆஃப் த வேர்ல்டு, அதுக்கப்புறம் ஃபால் ஆஃப் மேன், அண்ட் அதுக்கப்புறமா ஃப்ளட், நோஸ் ஃப்ளட் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா கிறிஸ்டியானிட்டியில். அண்ட் அதுக்கப்புறமா சாக்ரிஃபைஸ் ஆஃப் ஐசக், தென் எக்ஸோடஸ் ஃப்ரம் ஈஜிப்ட், அண்ட் ஃபைனலாக கிரைஸ்ட் அவரோட லைஃப் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் பற்றி பேசியிருக்காங்க. க்ரூசிஃபிக்ஷன், ரிசரக்ஷன் பற்றி பேசியிருக்காங்க, அண்ட் அசென்ஷன், அண்ட் ஃபைனலி எதோட முடிச்சிருக்காங்க, லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்டோட பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த சைக்கிள்ஸில் கண்டினியூஸாக வந்துட்டு ப்ளே பண்ணிட்டு இருந்திருக்கு அந்த தீம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன் லிட்டரரி குவாலிட்டி தே ஆர் ஆஃப் கோர்ஸ் க்ரூட், பட் ஹியர் அண்ட் தேர் they touch the note of pathos as in the story of Abraham and Isaac, and the note of tragedy as in the scene of the crucifixion, while the occasional introduction of a comic element, as notably in the shepherd plays of the Wakefield series, which are in fact rough country farces only slightly connected with their context, shows even more clearly the growth of the dramatic sense. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த கில்ஸ்மென் தான் வந்துட்டு காமன் பீப்புள் தான் வந்துட்டு இந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட லாங்குவேஜ் எப்படி இருக்குன்னா ரொம்ப காமனாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் லிட்ரரி குவாலிட்டி வந்துட்டு அந்த அளவுக்கு இல்லை, ரொம்ப க்ரூடாக தான் இருக்குது, ரஃபாக தான் இருந்திருக்கு அப்படின்றாங்க. என்னதான் வந்துட்டு க்ரூடாக இருந்தாலும் அங்கங்கே பேத்தோஸ், ட்ராஜடி இது எல்லாமே வந்துட்டு இந்த எலமெண்ட் எல்லாமே வந்துட்டு இருந்திருக்கு. அண்ட் பேத்தோஸ்க்கு வந்துட்டு என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறாங்கன்னா ஆபிரகாம் அண்ட் ஐசக்கோட ஸ்டோரியில் வர அந்த பேத்தோஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் ட்ராஜடிக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு ஜீசஸ் கிரைஸ்டோட அந்த க்ரூசிஃபிக்ஷன் இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஒன் மோர் திங் என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா காமிக் எலமெண்ட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்திருக்காங்க. ஆஸ் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஷெப்பர்ட்ஸ் பிளேஸ் ஆஃப் தி வேக்ஸ்ஃபீல்டு சீரிஸ், வேக்ஃபீல்டு அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒரு பிளேரைட். ஸோ அவரோட சீரீஸில் ஷெப்பர்ட் பிளேன்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த பிளேஸ் தான் வந்துட்டு காமிக் இன்டர்வியூடாக யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு ரஃப் கண்ட்ரி ஃபாசஸ் தான் அப்படின்றாங்க. ஸோ ஒரு வில்லேஜ் காமெடி மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த ஷெப்பர்ட் பிளேஸு. ஸோ இந்த ஷெப்பர்ட் பிளேஸ் வந்துட்டு இந்த கான்டெக்ஸ்ட் அவங்க வந்துட்டு இந்த ஃபால் ஆஃப் மேன், ரிடம்ஷன்லாம் பற்றி பேசுகிற இந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு ஒரு ஸ்லைட்லி கனெக்டடாக தான் இருக்குது, கொஞ்சம் தான் கனெக்டடாக இருக்குது. பட் ரொம்ப கனெக்டடாக இல்லாட்டியும் கூட வந்துட்டு சம் க்ரோத் ஆஃப் ட்ரமாட்டிக் ஃபார்மை வந்துட்டு இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் ரிலீஜியஸ் பெர்ஃபார்மன்சஸ் லாஸ்டட் வெல் ஆன் டு த 16th century, and there is good reason to think that Shakespeare must have witnessed once at least those which during his boyhood were still being given annually at Coventry. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரிலீஜியஸ் பெர்ஃபார்மன்ஸஸ் அப்படிங்கிறது வந்துட்டு 16th century வரைக்குமே நல்லா தான் போயிட்டு இருந்தது அப்படின்றாங்க. அண்ட் அதுக்கு ஒரு ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 16th centuryல இந்த ஷேக்ஸ்பியர் வந்துட்டு கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு ஒரு சைக்கிள் ஆஃப் பிளேஸ் வந்துட்டு கண்டிப்பாக பார்த்துருந்துருக்கணும், விட்னஸ் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்றாங்க. ஏன்னா அந்த டைமில் வந்துட்டு கவென்ட்ரி அப்படின்ற பிளேஸில் வந்துட்டு இந்த ஆனுவலி இந்த பிளேஸை வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. என்ன ரீசன் ஷேக்ஸ்பியர் ஏன் அதை பார்த்துருக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஹாம்லெட்ஸ் அட்வைஸ் டு த பிளேயர்ஸ் நாட் டு அவுட் ஹெரோட் recalls the ranting braggart Herod of the old miracle plays. ஸோ ஷேக்ஸ்பியர் வந்துட்டு ஹேம்லெட் வந்து அந்த பிளே வித்தின் அ பிளேயில் வந்துட்டு பிளேயர்ஸ் வருவாங்க இல்லையா இனாக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்கக்கிட்ட அவுட் ஹெராட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரியான ஒரு டயலாக் வச்சுருக்கார் ஷேக்ஸ்பியர். ஸோ இந்த டயலாக் மீனிங் என்ன அப்படின்னா ரொம்ப வயலண்ட்டாக இருக்காதீங்க, எக்ஸாஜுரேட்டடாக இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுவார். ஸோ இந்த பர்டிகுலர் எலமெண்ட் வந்துட்டு ஆல்ரெடி பார்த்து இந்த வேக்ஃபீல்ட் சீரீஸ் இருக்கு இல்லையா இதில் வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த அவுட் ஹெராட் அப்படின்ற இந்த ஒரு எலமெண்ட்டு. ஸோ அதனால தான் கண்டிப்பாக ஷேக்ஸ்பியர் வந்துட்டு இதில் ஏதாவது ஒரு பிளேஸ் வந்துட்டு கண்டிப்பாக பார்த்துருந்துருக்கணும் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்படி தான் இருக்குது இந்த பிகினிங் ஆஃப் த ட்ராமா. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு மொராலிட்டி பிளேஸ் அண்ட் இன்டர்வியூட்ஸ். லாஸ்ட் வந்துட்டு மிராக்கிள் பிளே பார்த்தோம், இப்போ வந்துட்டு மொராலிட்டி பிளேஸ் அண்ட் இன்டர்வியூட்ஸ் எப்படி வந்துட்டு இவால்வ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். லேட்டர் ஸ்டேஜ் இந்த எவல்யூஷன் ஆஃப் த ட்ராமா இஸ் மார்க்ஸ் பை த மொராலிட்டி பிளே. ஃபர்ஸ்ட் மிராக்கிள் பிளே இருந்திருக்கு, அதுக்கப்புறம் வந்து மொராலிட்டி பிளே வந்திருக்கு. ஸோ இந்த ட்ராமாவோட லேட்டர் எவல்யூஷன் அப்படிங்கிறது வந்து இந்த மொராலிட்டி பிளேயோட எவல்யூஷன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு வந்து மிராக்கிள் பிளே இருந்துச்சு, இப்போ வந்து மொராலிட்டி பிளே வந்து இவால்வ் ஆகிருக்கு. திஸ் லைக் த மிராக்கிள் பிளே வாஸ் டைடாக்டிக். ஸோ எப்படி மிராக்கிள் பிளேயோ அதே மாதிரி தான் இதுவும் வந்துட்டு ஒரு டைடாக்டிக் பர்பஸை வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக தான். பட் இட்ஸ் கேரக்டர்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் பீங் டேக்கன் ஃப்ரம் சேக்ரட் நெரேட்டிவ் ஆர் த லெஜெண்ட்ஸ் ஆஃப் தி செயின்ட்ஸ் were personified abstractions. ஸோ மிராக்கிள் பிளே மாதிரி தான் இது வந்து டைடாக்டிக்காக இருக்குது. பட் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இதில் உள்ள கேரக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு பைபிள் எடுத்த கேரக்டர்ஸோ இல்லை ஒரு செயின்ஸோட லைஃப்ஸோ கிடையாது. இது ஜஸ்ட் பர்சானிஃபைடு அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் அப்படின்றாங்க. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் ஐடியாஸை வந்துட்டு பர்சானிஃபை பண்ணி இவங்க அந்த பிளேஸில் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க இந்த மொராலிட்டி பிளேஸில். ரைஸ் ஆஃப் திஸ் ஃபார்ம் ஆஃப் ட்ராமா வாஸ் வெரி நேச்சுரல் அட் அ டைம் when allegorical poetry was immensely popular. ஸோ இந்த மொராலிட்டி பிளே வந்துட்டு எந்த டைமில் ரொம்ப பீக்கில் இருந்திருக்கு, ரொம்ப
ரொம்ப பாப்புலராக இருந்திருக்கு அப்படின்னா இந்த அலிகாரிக்கல் போய்ட்ரிலாம் வந்துட்டு பாப்புலராக இருந்துச்சு இல்லையா, அந்த டைமில் தான் வந்துட்டு இந்த மொராலிட்டி பிளேயும் வந்து ரொம்ப பாப்புலராக பீக்கில் இருந்தது அப்படின்றாங்க. ஜென்ரலாக அலிகாரிக்கல் போயம் அப்படின்னாலே ரிலீஜியஸ் மேட்டர்ஸ், மாரல், இந்த ஹிஸ்டாரிக்கல் மேட்டர்ஸ் பற்றி பேசுகிறது தான் வந்துட்டு அலிகாரிக்கல் மோ. மெயின்லி வந்துட்டு இதோட கேரக்டர்ஸ், பிளேசஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபிகரேட்டிவாக தான் வந்துட்டு இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க இந்த அலிகாரிக்கல் போய்ட்ரியில். ஸோ அதனால தான் இதை அலிகாரிக்கல் போய்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல் சார்ட்ஸ் ஆஃப் மென்டல் அண்ட் மாரல் குவாலிட்டிஸ் thus appeared embodied in types: science, perseverance, oneness, free will, the five senses, the seven deadly sins separately or together, good and bad angels, nowadays, young England, lusty Juventus, humanum genus, எவ்ரி மேன். மொராலிட்டி பிளேஸில் உள்ள கேரக்டர்ஸ் எப்படி வந்துட்டு பர்சானிஃபை பண்ணியிருந்திருக்காங்க, என்னென்ன எலமெண்ட்லாம் வந்துட்டு பர்சானிஃபை பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னா ஒரு மேனோட மென்டல் அண்ட் மாரல் குவாலிட்டிஸ் இருக்கிற மாதிரியான விஷயங்களை தான் வந்துட்டு பர்சானிஃபை பண்ணியிருந்திருக்காங்க. லைக் சயின்ஸு, பெர்சிவியரன்ஸ், வண்டர்ஸ், ஃப்ரீ வில், த 5 சென்சஸ் பற்றி, 7 டெட்லி சென்ஸ் பற்றி, குட் அண்ட் பேட் ஏஞ்சல்ஸு, அண்ட் நவடேஸ், யங் இங்கிலாந்து, லஸ்டி ஜுவென்டஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர், ஹியூமனம் ஜீனஸு, எவ்ரி மேன், இந்த மாதிரியான அப்ஸ்ட்ராக்ட் விஷயங்களை தான் வந்துட்டு இவங்க பர்சானிஃபை பண்ணியிருந்திருக்காங்க இந்த மொராலிட்டி பிளேஸில். Among such personifications, of which the foregoing are of course only examples, there was generally a place for the devil who had held a prominent position in the miracle place. So இந்த personifications எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு ஃபைன் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டெவில். ஸோ டெவிலுக்கு வந்துட்டு இந்த மொராலிட்டி பிளேஸில் ஒரு நல்ல ப்ராமினென்ட் பொசிஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் டெவில் அப்படின்னா டெவிலை வந்துட்டு நம்ம பர்சானிஃபை பண்ணி போர்ட்ரே பண்ணுறது மூலமாக காடோட அவங்களோட சாக்ரிஃபைஸு, அவங்களோட மர்சி, இது எல்லாத்தையுமே நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ஆடியன்ஸ்க்கு இல்லையா. ஸோ அதனால தான் டெவிலுக்கு ஒரு நல்ல பிளேஸ் பொசிஷனை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. லேட்டர் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் மச் இம்பார்ட்டன்ஸ் வாஸ் த சோ கால்டு வைஸ் who was some humorous incarnation of evil taken on the comic side and as such was the recognized fun maker of the piece. இதுக்கப்புறமா வந்துட்டு வைஸை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. வைஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்துட்டு பர்சானிஃபை பண்ணியிருக்காங்க. வைஸ் அப்படின்னாலே இம்மாரலாக இருக்கிறது அண்ட் மாரலாக இல்லாமல் இருக்கிற விஷயங்கள் தான் வைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து பர்சானிஃபை பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மொராலிட்டி பிளேஸில். ஸோ மெயின்லி இந்த வைஸை எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு காமிக் சீன்ஸ் வர்ற இடத்துல தான் இந்த வைஸை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதனால இந்த வைஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்துட்டு ஃபன் மேக்கர் ஆஃப் த பீஸாக இருந்திருக்கு. ஸோ ஒரு பிளேனா வந்துட்டு இந்த வைஸ் இருந்தது அப்படின்னா ஒரு ஃபன் மேக்கராக இருந்திருக்கு. He sometimes scored a tremendous popular success by jumping on the devil's back, sticking thorns into him, belaboring him with a dagger of wrath and making him roar with pain. ஸோ இந்த வைஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மொராலிட்டி பிளேஸ் அப்படிங்கிறது ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்றாங்க. ஸோ இதோட ரோல் என்ன இந்த மொராலிட்டி பிளேஸில் அப்படின்னா இது வந்து என்ன பண்ணுன்னா டெவிலோட பேக்கில் போய் ஏறி உட்காந்துக்கிறது, அது மேலே வந்துட்டு தான்ஸ் முள்ளை வந்துட்டு குத்தி விடுறது அண்ட் நிறைய டார்ச்சர் பண்ணுறது, பீட் பண்ணுறது டெவில, இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருந்திருக்காங்க வைஸை. ஹீ இஸ் ஸ்பெஷலி இன்ட்ரெஸ்டிங் அட் த டைரக்ட் ஃபோரன்னர் ஆஃப் த கிளவுன் ஆஃப் த எலிசபெத்தன் ஸ்டேஜ். ஸோ இந்த வைஸ் இந்த கேரக்டர் தான் வந்துட்டு எலிசபெத்தன் ட்ராமாவில் வர கிளவுன் கேரக்டரோட ஃபோரன்னர் அப்படின்றாங்க. அஸ் த மொராலிட்டி பிளே வாஸ் நாட் லைக் த மிராக்கிள் பிளே அப்ளைஸ் டு ஃபாலோ த prescribed lines of any given story, it had greater freedom in the handling both of plot and of characters. ஸோ மொராலிட்டி பிளே அப்படிங்கிறது வந்துட்டு மிராக்கிள் பிளே மாதிரிதான்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த மிராக்கிள் பிளேஸ் வந்துட்டு ஒரு ப்ரிஸ்கிரைப்டு ஒரு ஸ்டோரியை வந்துட்டு அப்படியே வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எந்த ஆல்ட்ரேஷனும் பண்ண முடியாது. பைபிளில் இருக்கிற ஒரு இன்சிடென்ட் அப்படின்னா அதை மட்டும்தான் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணணும். பட் இந்த மொராலிட்டி பிளேயில் வந்துட்டு இந்த ஸ்கிரிப்ட் ரொம்பவே ஃப்ரீடமாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும். பிளாட் அண்ட் கேரக்டர் வந்துட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இல்லை ஏதோ ஒரு சீன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம், ஒமிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஃப்ரீடம் வந்துட்டு இந்த மொராலிட்டி பிளேஸில் இருக்குது. இங்கே மிராக்கிள் பிளேயில் அப்படி கிடையாது. டியூரிங் த எக்ஸைட்மெண்ட் ஆஃப் த ரெஸ்டரேஷன் பீரியட் இட் வாஸ் மச் யூஸ்ட் ஃபார் பர்பஸஸ் ஆஃப் எக்ஸ்போசிஷன் அண்ட் ஈவன் ஆஃப் கான்ட்ரவர்சி பை both religious parties. One of the finest extant examples, the play of Every Man, for instance, being written expressly to inculcate the sacramental doctrines of the Catholic Church. ஸோ இந்த ரெஃபர்மேஷன் பீரியடில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்களோட இப்போ ரோமன் கேத்தலிக்ஸ் இருக்காங்கன்னா அவங்களோட ரிலீஜியஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது, எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த மொராலிட்டி பிளேஸை வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த போத் பார்ட்டிஸ், அதாவது அந்த டைமில் வந்துட்டு 2 ரிலீஜியஸ் பார்ட்டிஸ் வந்திருக்காங்க, ப்ராட்டஸ்டன்ஸ் அண்ட் ரோமன் கேத்தலிக்ஸ் வந்திருக்காங்க. இவங்க 2 பேருமே யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்களோட கான்ட்ரவர்சியை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த மொராலிட்டி பிளேஸை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதோட ஃபைன் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் வந்து எவ்ரி மேன்
இந்த பிளேயை வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளே வந்துட்டு ஒரு லேட் 15th century மொராலிட்டி பிளே தான். ஸோ இது மிடில் இங்கிலீஷில் தான் இந்த பிளேயுமே எழுதியிருக்காங்க. இதோட ரைட்டர் வந்துட்டு இப்போ வரைக்கும் அனானிமஸாக தான் இருக்குது. இந்த பிளேயில் வந்துட்டு குவெஸ்ட் ஃபார் கிறிஸ்டியன் சால்வேஷன் பற்றி தான் பேசியிருப்பாங்க. ஸோ அதை தான் வந்துட்டு இங்கேயும் எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. ஸோ ரோமன் கேத்தலிக்ஸ் வந்துட்டு அவங்களோட சாக்ரமெண்டல் டாக்ட்ரின்ஸ், அவங்களோட பிரின்சிபல்ஸை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு இந்த மொராலிட்டி பிளேஸை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. லிட்டில் பை லிட்டில் as the personified abstractions came more and more to resemble individual persons, the morality passed sensibly into comedy. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு மொராலிட்டி பிளே அப்படிங்கிறது வந்து ஒரு டைடாக்டிக் பர்பஸாக தான் இருந்திருக்கு. மாரலை டீச் பண்ணி ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருந்திருக்கு, சீரியஸாக தான் இருந்திருக்கு. பட் லேட்டரான் என்னாச்சு அப்படின்னா இவங்களோட கேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு பர்சானிஃபைட் கேரக்டர்ஸ் தான் இல்லையா. ஸோ அதனால ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை வந்துட்டு அப்படியே ரிசம்பிள் பண்ணுற மாதிரி ஆச்சு. இவங்க நிறைய விஷயங்கள் ஆட் பண்ண ஸோ ஃபைனலாக இது எப்படி ஆச்சு இந்த மொராலிட்டி பிளே அப்படின்னா காமிக் ஒரு ஃபார்மாக ஆயிடுச்சு இந்த மொராலிட்டி பிளே அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப சீரியஸாக இருந்த இந்த மொராலிட்டி பிளே இப்போ வந்துட்டு காமெடியாக மாறிடுச்சு, காமிக் ஃபார்மாக மாறிடுச்சு. வாட் இஸ் நோன் அஸ் த இன்டர்லியூட் வாஸ் ஆல்சோ அ லேட் ப்ராடக்ட் ஆஃப் த ட்ராமாட்டிக் டெவலப்மெண்ட் ஆஃப் த மொராலிட்டி பிளே. ஸோ மொராலிட்டி பிளே வந்து பார்த்தோம், ஃபஸ்ட்டு சீரியஸாக இருந்தது, அதுக்கப்புறம் காமெடியாக மாறிச்சு. அதில் என்னென்ன இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க, எதை பற்றிலாம் பேசுவாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா இன்டர்லியூட். இந்த இன்டர்லியூட் அப்படிங்கிறது வந்துட்டு ட்ராமாட்டிக் டெவலப்மெண்ட்டில் ஒரு லேட்டாக வந்து ஒரு ப்ராடக்ட் தான் அப்படின்றாங்க. ஸோ ஃபைனலாக வந்து ஒரு ப்ராடக்ட் தான் அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு வந்து மிராக்கிள் பிளே, அதுக்கப்புறம் மொராலிட்டி பிளே, அண்ட் ஃபைனலாக தான் இன்டர்லியூட் வருது. There is indeed some confusion regarding the exact scope and proper use of this word. For many so-called interludes are only modified forms of the morality, but in its more specific sense it seems to mean any short dramatic piece of a satiric rather than of a directly religious or ethical character, and in tone and purpose far less serious than the morality proper. That interlude அப்படிங்கிற அந்த டேர்மே வந்துட்டு ரொம்பவே கன்ஃபியூசிங்காக இருக்குது. இதோட ஸ்கோப், எக்ஸாக்ட் ஸ்கோப் என்ன அப்படிங்கிறதே கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ ஒரு சில இடத்துலலாம் வந்துட்டு இந்த இன்டர்லியூட்ஸ் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா ஜஸ்ட் அ மாடிஃபைடு மொராலிட்டி பிளேயாக தான் இருந்திருக்கு அப்படின்றாங்க. ஸோ மொராலிட்டி பிளே மாதிரி தான் இதில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க இந்த இன்டர்லியூடா அப்படின்றாங்க. பட் இன் இட்ஸ் மோர் ஸ்பெசிஃபிக் சென்ஸ் இட் சீம்ஸ் டு மீன் எனி ஷார்ட் ட்ராமாட்டிக் பீஸ் ஆஃப் அ செட்டரிக். ஸோ பட் மெயினாக வந்துட்டு இதோட ஸ்பெசிஃபிக் சென்ஸ் என்ன, மீனிங் என்ன இன்டர்லியூட் அப்படின்னாலே இது வந்துட்டு ஒரு ஷார்ட் ட்ராமாட்டிக் பீஸ் அப்படின்றாங்க. மெயின்லி செட்டரிக்காக இருந்திருக்கணும். ஸோ செட்டரிக்காக இருந்தால் அது வந்து இன்டர்லியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரேதர் தென் டிரெக்ட்லி ரிலீஜியஸ் ஆர் எத்திக்கல் கேரக்டர். மொராலிட்டி பிளேயில் வந்துட்டு ரொம்ப ரிலீஜியஸாக எத்திக்கல் கேரக்டரு அண்ட் வைஸ் கேரக்டர்ஸ் கூட வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இன்டர்வியூவில் வந்துட்டு மெயின்லி செட்டேரிக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டோன் அண்ட் பர்பஸ் வந்துட்டு மொராலிட்டி பிளேயோட கொஞ்சம் லெஸ் சீரியஸாக தான் இருக்குது அப்படின்றாங்க. திஸ் ஃபார்ம் க்ரூ அப் ஏர்லி இன் த 16th century and is rather closely associated with the name of John Haywood 1497 to 1580, who for a time was court musician and general provider of entertainments to Henry VIII. ஸோ இந்த ஃபார்ம், இந்த இன்டர்லியூட் அப்படின்னாலே வந்துட்டு 16th centuryல இவால்வ் ஆகி வந்திருக்கு, ஃப்ளரிஷ் ஆகிருக்கு. ஸோ மெயின்லி இந்த இன்டர்லியூட் அப்படின்னாலே ஒரு ஃபேமஸ் ரைட்டர் வந்துட்டு இதோட க்ளோஸ்லி கனெக்டடாக இருக்கார், அசோசியேட்டடாக இருக்கார் அப்படின்றாங்க. அது யாருன்னா ஜான் ஹேவுட். இவர் வந்துட்டு 1497 to 1580 வரைக்கும் இருந்திருக்காரு. இவர் வந்துட்டு ஹென்ரி VIII கோர்ட்டில் வந்துட்டு ஒரு ராயல் சர்வெண்ட்டாக இருந்திருக்காரு. அண்ட் அவரோட கோர்ட்டில் ஒரு கோர்ட் மியூசிஷியனாக இருந்திருக்காரு. அண்ட் ஜென்ரல் ப்ரொவைடர் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்காரு ஹென்ரி VIII. ஸோ நாட் ஓன்லி ஃபார் ஹென்ரி VIII, எட்வர்ட் VI, மேரி, எலிசபெத் இவங்களோட பீரியட்லேயுமே வந்துட்டு ஒரு கோர்ட் மியூசிஷியன் அண்ட் ராயல் சர்வெண்ட்டாக இருந்திருக்காரு. His 4 piece, a dialogue in which a palmer, a pardoner, a apothecary and a peddler exchange racy stories and finally enter into competition as to which of them can tell the biggest lie, is the most amusing specimen of its class. ஸோ இவரோட ஒரு பிளே என்ன அப்படின்னா 4PP அப்படின்றது ஃபுல் டைட்டில். 4PP, a new and very merry interlude of a palmer, a pardoner, a apothecary, a peddler. இது வந்துட்டு அரௌண்ட் 1530 வந்துட்டு அப்ராக்சிமேட்லி எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்துட்டு ஒரு 4 கேரக்டர்ஸ் வராங்க. அவங்க தான் இந்த பால்மர், பார்ட்னர், பாத்திக்கரி, பெட்லர். பால்மர் அப்படின்னாலே ஒரு பில்கிரிம், அவரோட கையில் வந்துட்டு பாம் பிரான்ச்சை வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கள தான் வந்துட்டு பால்மர் அப்படின்பாங்க. பாத்திக்கரி அப்படின்னா நம்ம அப்பாத்திக்கரின்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபார்மசிஸ்ட் சொல்லுவோம் இல்லையா, அவங்க தான் வந்துட்டு பாத்திக்கரி. அண்ட் நமக்கு தெரியும் பார்ட்னர் ஆல்ரெடி தெரியும். அண்ட் பெட்லர் அப்படின்றவங்க வந்துட்டு ஒவ்வொரு பிளேஸ்லேருந்து ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் போயிட்டு ஸ்மால் ஐட்டம்ஸை வந்துட்டு செல் பண்ணுறவங்க தான் பெட்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க 4 பேருக்கும் ஒரு டயலாக் இருக்கிற மாதிரி இருக்குது இவரோட இந்த பிளேயில். ஸோ அதில் இவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா நமக்குள்ளே ஒரு காம்படிஷன் வச்சுக்கலாம்.
நம்ம வந்துட்டு நிறையா ஸ்டோரிஸ் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ யாரோட ஸ்டோரி வந்துட்டு பிக்கஸ்ட் லையாக இருக்கோ அதை தான் வந்துட்டு வின் பண்ணும், அதுதான் வந்துட்டு அம்யூசிங் ஸ்பெசிமன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காமிக்காக தான் இருக்கும் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த தான் சொல்லியிருக்காங்க. இன்டர்லியூட்ஸ் were also used for scholastic purpose as in the interlude of the four elements, while in such a production as Thersites, the addition of action turns the form into a sort of elementary comedy. ஸோ இந்த மாதிரி காமிக்காக இருக்கும், இவரோட 4 பீஸில் வர கேரக்டர்ஸ் அதில் வர இன்சிடென்ட்ஸ் மாதிரி காமிக்காக தான் இருக்குது இன்டர்லியூட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அண்ட் மெயின்லி வந்துட்டு இன்டர்லியூட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்காலஸ்டிக் பர்பஸஸ்க்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. லைக் இன்டர்லியூட் ஆஃப் த 4 எலமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு பிளே மாதிரி ஒரு ஸ்காலஸ்டிக் பர்பஸ், அதாவது யூனிவர்சிட்டியில் ரிலீஜியஸ் மேட்டர்ஸ்லாம் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க ஃபஸ்ட்டு. அண்ட் லேட்டரான் தான் வந்துட்டு காமிக்காக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ தெர்சைட்ஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் பற்றி ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. தெர்சைட்ஸ் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா க்ரீக் வாரியர். இவர் வந்துட்டு இந்த ட்ரோஜன் வாரில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. ஜெனரலாக இவர் வந்துட்டு ஒரு சோஷியல் கிரிட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்துட்டு ஒரு க்ரீக் வாரியர். பட் லேட்டரான் இவரை ரைட்டர்ஸ் எப்படி வந்துட்டு போர்ட்ரே பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு காமிக் கேரக்டர், க்ளவுன் மாதிரி தான் வந்துட்டு போர்ட்ரே பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்றாங்க. ஈவன் ஷேக்ஸ்பியர் வந்துட்டு அவரோட ட்ரைலஸ் அண்ட் கிறிஸ்டிடால வந்துட்டு இந்த தெர்சைட் கேரக்டரை தான் வந்துட்டு க்ளவுனாகவும் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு சீரியஸ் ஒரு ரிலீஜியஸ் மேட்டர் பற்றி பேசிகிட்டு இருந்த இன்டர்லியூட் வந்துட்டு இப்போ ரொம்ப காமிக்காக ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிளாக தான் வந்துட்டு இந்த தெர்சைட்ஸ் கேரக்டர் வந்துட்டு சொல்லியிருக்காங்க இங்கே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு த பிகினிங்ஸ் ஆஃப் ரெகுலர் காமெடி அண்ட் ட்ராஜடி. ஸோ அதுக்கப்புறமா எப்படி ரெகுலர் காமெடி அண்ட் ட்ராஜடி வந்துட்டு இவால்வ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் ஏர்லி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இன் பிளே ரைட்டிங் ஆர் ஆஃப் கிரேட் இம்பார்ட்டன்ஸ் ஹிஸ்டாரிக்கலி பிகாஸ் தே ப்ரொவைட் அ கைண்ட் ஆஃப் டேம் ஸ்கூல் ஃபார் இங்கிலீஷ் ட்ராமாட்டிக் ஜீனியஸ் அண்ட் டிட் much to prepare the way for the regular drama. ஸோ இந்த மொராலிட்டி பிளே, மிஸ்ட்ரி பிளே, இன்டர்லியூட் எல்லாமே வந்துட்டு ஒரு ஏர்லி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான் இன் பிளே ரைட்டிங்க்கு அப்படின்றாங்க. ஸோ இது ஹிஸ்டாரிக்கலி ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இது வந்துட்டு இந்த இங்கிலீஷ் பிளே ரைட்டிங்க்கு வந்துட்டு ஒரு டேம் ஸ்கூலாக இருந்தது அப்படின்றாங்க. ஸோ டேம் ஸ்கூல்னால் என்ன அப்படின்னா, டேம் அப்படின்னாலே உமன் தான் இல்லையா. ஸோ இந்த டேம் ஸ்கூலில் வந்துட்டு விமன் டீச்சர்ஸ் தான் இருப்பாங்க. அவங்க தான் வந்துட்டு டீச் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே. ஸோ விமன் டீச் பண்ணாங்க அப்படின்னாலே அங்கே வந்துட்டு எஜுகேஷன் வந்துட்டு லோ குவாலிட்டியாக தான் இருக்குங்கிற மாதிரி அந்த டைமில் பிலீவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதனால தான் இங்கேயும் அந்த டேம் ஸ்கூல் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இங்கிலீஷ் ட்ராமாட்டிக் ஜீனியஸ்க்கு வந்துட்டு ஒரு டேம் ஸ்கூலாக இருந்தது இந்த ஏர்லி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிஷியல் ப்ரிப்பரேட்டரியாக இருந்திருக்கு இந்த ஏர்லி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டிட் மச் டு ப்ரிப்பேர் த வே ஃபார் த ரெகுலர் ட்ராமா. ஸோ இந்த மாதிரி இருந்ததுனால தான் இப்போ வந்து ரெகுலர் ட்ராமா வந்துட்டு ஃப்ளரிஷ் ஆகிறதுக்கு, இவால்வ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு இந்த ஏர்லி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்படின்றாங்க. It was, however, under the direct influence of the revival of learning that English comedy and tragedy alike passed out of these preliminary phases of their development into the forms of art. So first in the preliminary phases like the morality play, interlude, இது எல்லாமே வந்து preliminary phases அப்படின்றாங்க. ஸோ இந்த ஃபேஸஸ்லேருந்து இவங்க ஒரு காமெடி அண்ட் ட்ராஜடியாக இவால்வ் ஆகிறதுக்கு ஒரு ஃபார்ம், ஒரு ட்ராமான்ற ஃபார்ம் வந்துட்டு வர்றதுக்கு மெயின் ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ரிவைவல் ஆஃப் லேர்னிங் அப்படின்றாங்க. ரெனேசான்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. Filled with enthusiasm for everything belonging to pagan antiquity, men now went back to the classics for inspiration and example in the drama as in the other fields of literary enterprise, though it was the works of the Latin, not of the Greek playwrights that they took as their models. So இந்த revival of learning வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னா அந்த pagan antiquity, ஸோ இந்த பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு பழைய புக்ஸ், லிட்ரேச்சர் எல்லாத்தையுமே வந்துட்டு ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக ரீட் பண்ண ஆரம்பித்தாங்க, லேர்ன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த கிளாசிக் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு பெரிய இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டாங்க, மாடலாக எடுத்துக்கிட்டு இப்போ ட்ராமா அப்படிங்கிற ஒரு ஃபார்மை வந்துட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கே இந்த கிளாசிக்கல் இன்ஸ்பிரேஷன்ஸ் தான் காரணம், கிளாசிக் இன்ஸ்பிரேஷன் தான் காரணம் அப்படின்றாங்க. ஸோ மெயின்லி இவங்க எதை வந்துட்டு மாடலாக எடுத்துக்கிட்டாங்க எந்த லிட்ரேச்சர் அப்படின்னா லாட்டினை தான் அப்படின்றாங்க. க்ரீக் பிளே ரைட்ஸை அந்தளவுக்கு ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. At first, the comedies of Plautus and Terence and the tragedies of Seneca were themselves acted at the universities and on special occasions elsewhere before audiences of scholars. So ஃபஸ்ட்டு வந்துட்டு காமெடிஸ் ஆஃப் Plautus and Terence, இந்த ரெண்டு பிளே ரைட்ஸ் வந்துட்டு காமெடிஸ் வந்துட்டு ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் ட்ராஜடிஸை பொறுத்த வரைக்கும் செனேக்காவோட ட்ராஜடி இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டியில் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி டைமில் வந்துட்டு வில்லேஜ், சிட்டிஸ் இந்த மாதிரி இடத்துல போய் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதோட ஆடியன்ஸ் எப்படி இருந்திருக்காங்கன்னா ஸ்காலர்ஸாக தான் இருந்திருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ பிளாட்டஸ் யார் அப்படின்னா அவரோட ஃபுல் நேம் டைட்டஸ் மேசியஸ் பிளாட்டஸ். இவர் வந்து ஒரு ரோமன் பிளேரைட் ஆஃப் த ஓல்டு லாட்டின் பீரியட்.
ஸோ லாட்டின் பீரியட்லேருந்து ஒரு ரோமன் பிளே ரைட்டு. ஸோ இவரோட இந்த பிளாட்டஸோட காமெடிஸ் தான் வந்துட்டு ஏர்லியஸ்ட் சர்வைவிங் லாட்டின் லிட்ரரி ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காமெடிஸ் அப்படின்னாலே இவரோடதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு டெரன்ஸ், இவரோட ஃபுல் நேம் பியூப்ளியஸ் டெரன்ஷியஸ். இவர் வந்துட்டு ஒரு ரோமன் ஆஃப்ரிக்கன் பிளே ரைட்டு. இவர் வந்துட்டு ஒரு ரோமன் ரிப்பப்ளிக் டைமில் இருந்திருக்காரு. ஸோ இவருமே வந்துட்டு பிளாட்டஸ் மாதிரி க்ரீக் பிளே ரைட்ஸை தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருமே வந்துட்டு காமெடி எழுதுறதுல ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் பிளே ரைட்ஸாக இருந்திருக்காங்க. Then came Latin imitations, and in due course these were followed by attempts to fashion English plays more or less precisely upon the patterns of the originals. ஸோ இது வரைக்கும் வந்துட்டு இந்த ரோமன் காமெடிஸ், அந்த ரோமன் பிளே ரைட்ஸ் அவங்கள ஃபாலோ பண்ணுறது, அவங்கள இமிட்டேட் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா லாட்டின் இமிட்டேஷன்ஸை வந்துட்டு பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ லாட்டின் லிட்ரேச்சர்லேருந்து இமிட்டேட் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் ஃபைனலி இவங்களுக்குன்னு ஒரு ஒரிஜினல் பிளே, ஸோ இங்கிலீஷ் பிளேஸை வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. இன் சச் அட்டம்ஸ் இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் லேர்ன்ட் மெனி வேல்யூபிள் லெசன்ஸ் இன் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ட்ராமாட்டிக் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெக்னிக். இந்த லேர்னிங் ப்ராசஸில் வந்துட்டு இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் வந்துட்டு பிரின்சிபல்ஸ் ஆஃப் ட்ராமாட்டிக் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெக்னிக்ஸை வந்துட்டு நிறையவே வந்துட்டு கற்றுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்றாங்க. அவர் ஃபர்ஸ்ட் ரியல் காமெடி ராய்ஸ்டர் டாய்ஸ்டர் வாஸ் ரிட்டன் அபவுட் 1550 பை நிக்கோலஸ் உடால், ஹெட்மாஸ்டர் ஆஃப் ஈட்டன் காலேஜ், ஃபார் பெர்ஃபார்மன்ஸ் பை ஹிஸ் ஸ்கூல் பாய்ஸ் இன் பிளேஸ் ஆஃப் ரெகுலர் லாட்டின் பிளே. நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லேயே வந்துட்டு ஒரு ரியல் காமெடி, ஃபஸ்ட்டு காமெடி அப்படின்னா இந்த ராய்ஸ்டர் டாய்ஸ்டர் தான். இதை வந்து 1550 எழுதியிருக்காங்க. யார் அப்படின்னா நிக்கோலஸ் உடால். ஸோ இவர் யாருன்னா ஈட்டன் காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் ஹெட்மாஸ்டராக இருந்திருக்காரு. இந்த ராய்ஸ்டர் டாய்ஸ்டரை வந்துட்டு இவரோட ஸ்கூல் பாய்ஸே வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ண வச்சிருக்காரு. ஸோ அது வரைக்கும் லாட்டின் பிளே தான் வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ வந்துட்டு இந்த நிக்கோலஸ் உடால் வந்துட்டு ராய்ஸ்டர் டாய்ஸ்டர் அப்படின்ற ஒரு ப்ராப்பர் இங்கிலீஷ் பிளேயை வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காரு இந்த நிக்கோலஸ் உடால். இட் இஸ் கம்போஸ்ட் இன் ரைமிங் கப்லெட்ஸ் divided into acts and scenes in the Latin style and deals in an entertaining way with the wooing of Dame Constance by the vainglorious hero, his various misadventures and the pranks of Matthew Mary Greek the ஜெஸ்டர். ஸோ இந்த ராய்ஸ்டர் டாய்ஸ்டர் வந்துட்டு ரைமிங் கப்லெட்ஸில் தான் எழுதியிருக்காரு. அதே மாதிரி 5 ஆக்ஸாக பிரிச்சுருந்துருக்காரு லாட்டின் ஸ்டைலை ஃபாலோ பண்ணி. ஸோ இந்த பிளே வந்துட்டு அஸ் அ காமெடியாக இருக்கிறதுனால இது ரொம்ப என்டர்டெய்னிங் வேல தான் இருந்திருக்கு. ஸோ இதோட அவுட்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, கேவின் குட்லக் அப்படின்ற ஒருத்தருக்கும் டேம் கஸ்டன்ஸ்ன்ற பொண்ணுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகி முடிஞ்சிருக்கு. கேவின் குட்லக் வந்துட்டு எங்கேயோ வெளியில் போயிடுறாரு. ஸோ அந்த டைமில் ராய்ஸ்டர் டாய்ஸ்டர் அப்படிங்கிற வந்துட்டு இவனை லவ் பண்ணுறான். ஸோ இவன் வந்துட்டு ஒரு கான் மேனாக தான் இருக்கான், ட்ரிக்ஸ்டராக தான் இருக்கான். இவனோட ஃப்ரெண்டு தான் மேத்யூ மெரி கிரீக் அப்படின்றவன். இவன் வந்துட்டு க்ளவுனு. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை வந்துட்டு கிட்னாப் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் ராய்ஸ்டர் டாய்ஸ்டருக்கு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. பட் அவளோட வீட்டில் இருக்கிற அந்த சர்வன்ட்ஸ்லாம் வந்துட்டு அவளை சேஃப்கார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ சர்வன்ட்ஸ்லாம் வர்றதை பார்த்துட்டு இவங்க 2 பேருமே ஓடி போயிடுறாங்க. இந்த மாதிரி தான் ரொம்ப காமிக்காக தான் இருக்குது இந்த ராய்ஸ்டர் டாய்ஸ்டர். ஸோ இதை தான் வந்துட்டு அந்த ஸ்கூல் பாய்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. Though greatly indebted to Plautus and Terence, it is everywhere reminiscent of the older humors of the miracle plays and the moralities. இந்த ராய்ஸ்டர் டாய்ஸ்டர் வந்துட்டு மெயின்லி Plautus and Terence அவங்களோட இமிட்டேஷனாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹியூமரை பொறுத்த வரைக்கும் நம்மளோட மிராக்கிள் அண்ட் மொராலிட்டி பிளேஸ் இருக்குல்ல, இதை வந்துட்டு ரெமினிசன்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இந்த ராய்ஸ்டர் டாய்ஸ்டர் அப்படின்றாங்க. Our first real tragedy, on the other hand, is an almost pedantic effort to reproduce the forms and spirit of Senecan tragedy. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ரியல் ட்ராஜடி அப்படிங்கிறது வந்துட்டு செனக்கன் ட்ராஜடியோட ஃபார்ம் அண்ட் ஸ்பிரிட்டை வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு தான் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு ட்ராஜடியை வந்துட்டு இங்கிலாண்டில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ இன்ஃபேக்ட் செனக்கன் ட்ராஜடியை ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ இதோட டைட்டில் என்ன அப்படின்னா, இட் இஸ் என்டைட்டில்டு கார்போடக் ஆர் லேட்டர் ஃபெரக்ஸ் அண்ட் போரக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கார்போடக்னு சொல்லி பப்ளிஷ் பண்ணுறாங்க. அண்ட் லேட்டர் ஆன் வர பப்ளிஷர்ஸ் வந்துட்டு ஃபெரக் அண்ட் போரக்ஸ் அப்படின்னு சொல்லி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் பேஸ்ட் அப்பான் an episode in Geoffrey of Monmouth's history and was written by Thomas Sackville, Lord Buckhurst 1536 to 1608 and Thomas Norton 1532 to 84 for representation before the members of the inner temple at their Christmas festivities of 1561. ஸோ இந்த கார்போடக் அப்படின்ற பிளேயை வந்துட்டு எழுதினது யார் அப்படின்னா 2 பேர் கொலாபரேட்டிவாக எழுதியிருக்காங்க, தாமஸ் சாக்வில் அண்ட் தாமஸ் நாட்டன். ஸோ தாமஸ் நாட்டன் வந்துட்டு ஃபஸ்ட்டு 3 ஆக்ட்ஸ் 1 to 3 ஆக்ட்ஸ் வந்து எழுதியிருக்காரு. சாக்வில் வந்துட்டு 4th and 5th ஆக்டை வந்துட்டு எழுதியிருந்திருக்காரு. ஸோ எதுக்காக இவங்க வந்துட்டு இந்த பிளே வந்துட்டு எழுதியிருக்காங்க அப்படின்னா, கிறிஸ்மஸ் 1561 கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல் வந்து இந்த பர்டிகுலர் கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவலில் வந்துட்டு இன்னர் டெம்பிளில் இருக்கிற மெம்பர்ஸை வந்துட்டு என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிளே எழுதியிருக்காங்க கார்போடக்கை. ஸோ ஜெஃப்ரி ஆஃப் மான்மத் இவரோட ஹிஸ்ட்ரியை தான் வந்துட்டு இதில் போர்ட்ரே பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அவருக்கு 2 சன் இருப்பாங்க, ஃபெரக்ஸ் அண்ட் போரக்ஸு. ஸோ இவங்களுக்குள்ள கிளாஷ் வர்றது இதை தான் பற்றி இந்த கார்போடக்கில் வந்துட்டு பேசியிருப்பாங்க.
It is an interesting point that this first English tragedy was also the first of our plays to use blank verse, which it will be remembered had been introduced into English poetry only a few years before. So லாஸ்ட் சாப்டரில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா சரே வந்துட்டு இந்த பிளாங்க் வேர்ஸை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாரு இங்கிலாண்டில் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம், இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா இங்கிலீஷில் வந்துட்டு இந்த பிளாங்க் வேர்ஸை யூஸ் பண்ண ஒரு ப்ளே அப்படின்னா காபோடக்க சொல்லலாம் அப்படின்றாங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு ட்ராமா வந்துட்டு இவால்வ் ஆகி வந்திருக்கு, பிகின் ஆகி வந்திருக்கு இங்கிலாண்டில் அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு மிராக்கிள் ப்ளே, அதுக்கப்புறம் மொராலிட்டி ப்ளே, அதுக்கப்புறம் இன்டர்வியூ, அண்ட் அதுக்கப்புறமா தான் வந்துட்டு காமெடி ட்ராஜடி அப்படின்ற இந்த ஃபார்ம், ட்ராமாட்டிக் ஃபார்ம் வந்துட்டு க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்றாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு ட்ராஜடி என்ன, காமெடி என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ இவ்வளோ தான் இந்த சாப்டரில் இருக்குது. நெக்ஸ்ட் சாப்டர் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கீப் ஆன் வாட்சிங் அவர் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.